இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணாமல் நல்ல கிறிஸ்பியான ஒரு வடை தான் செஞ்சு காட்ட போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன். இதை வந்து வாஷ் பண்ணி ஒரு 1/2 to 45 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். அரிசி பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்க போகிறோம். இப்போ வந்து அரைச்ச பிறகு நான் 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி இதில் போட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிங்க. திரும்ப மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் சூடாகட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் போண்டா பதத்துக்கு பிடிச்சி ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இது ஆன பிறகு நான் வந்து இப்போ வந்து மாவை வந்து ஒரு மாவை எடுத்து வடை ஷேப்புக்கு பிடிச்சி நல்லா போட்டாச்சு. அப்படியே நம்ம உளுத்த வடை எப்படி டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்குமோ அதே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.